சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். ஃபெலிக்ஸ் வணக்கம். நாளை மாலையோட பிரச்சாரங்கள்லாம் நிறைவடைய போகுது. எல்லா கட்சி தலைவர்களும் ரொம்ப தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்ன மாதிரியான முடிவுகளை கொடுக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லா அரசியல் கட்சிகள் மத்தியிலும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் இருக்கு. இன்று காலை முதலமைச்சர் அவரோட ட்வீட்ல வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்லாம் போட்டிருந்தாரு. ஆனாலும் திமுக கூட்டணி மத்தியில ஏதோ ஒரு சங்கடங்கள் இருக்கு. இப்ப ராகுல் காந்தி இன்னைக்கு கூட தமிழ்நாடு வராரு. அங்க குளச்சல் அந்த கன்னியாகுமரி பக்கத்துல பிரச்சாரத்துக்கு போறாரு. ஆனாலும் ஸ்டாலினோட மேடையை பகிர்ந்து கொள்வதில் அவருக்கு ஏதோ ஒரு சங்கடம் இருக்கு அப்படின்லாம் பேசப்படுது. அந்த பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா நேத்து சென்னைக்கு வந்திருந்தாரு. அவங்களும் தமிழ்நாடு வராங்க. எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல் சூழலை? ராகுல் காந்தி ஸ்டாலின் இணக்கம் முதல்ல கொஞ்சம் குறைவுபட்டு தான் இருந்துச்சு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் போது காரணம் ராகுலுக்கு தரப்பட்ட வேறு மாதிரியான ஆலோசனை. அதாவது ஆட்சியில் பங்கு கேட்கணும், அதிகமான தொகுதிகள் கேட்கணும், காங்கிரஸ் கட்சி எவ்வளோ நாள் தான் அதிகாரத்தை விட்டு விலகி இருக்க முடியும், இப்படியான சில சிந்தனைகள். ராகுல் காந்தி அதில் கொஞ்சம் கேரிடவே. அதாவது பீகார் தேர்தலையும் அதே குழப்பம் அவர் பண்ணது தான். ஆனால் இங்கே இருக்கிற நிலைமை அப்படி இல்லை. இங்கே ஆட்சியில் பங்குன்னு சொல்லி தேர்தலை சந்திக்க முடியாது. தேர்தலுக்கு பிறகு என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். தேர்தலுக்கு முன்பு அந்த கூட்டணி ஆட்சிங்கிற கோஷம் தமிழ்நாடு அரசியலுக்கு சூட் ஆகாது. எனவே முதலமைச்சர் அதை திட்டவட்டமாக மறுத்து விட்டார். அதில் ராகுல் காந்திக்கு மன வருத்தம் இருந்திருக்கும், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அதற்காக காங்கிரஸ் கட்சியை கூட்டணியிலிருந்து விடுவதற்கும் முதலமைச்சர் தயாராக இல்லை. உண்மையிலே 28 சீட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப கௌரவமான சீட்டு. அதுபோக ஒரு ராஜ்யசபா சீட்டு வர. திமுகர்களே நிறைய பேர் அதை எதிர்பார்க்கலாங்கிறதான் உண்மை. அதுக்கு பிறகு இந்த பிணக்கை பெரிய அளவுக்கு முயற்சி எடுத்து தீர்த்து வைத்தது யார்? மோடி, அமித்ஷா தானே. அவங்க உண்மையிலேயே தோத்துருன்னு தெரிஞ்சும் கொண்டு வந்தாங்க டீலிமிட்டேஷன் இஷ்யூ. ப்ராக்டிக்கலாக பெண்களுக்கான இடஒதுக்கீடு 2023 சட்டம் நிறைவேறிடுச்சு. ஒரு சட்டம் பார்லிமெண்ட்டில் பேசி நிறைவேற்றி பிரசிடெண்ட்டை கையெழுத்தாகி வந்த பிறகு சட்டம் அமலுக்கு கொண்டு வரணும். அமலுக்கு கொண்டு வரணும்னா நிறைய ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கெசட்டு, செகண்ட் ஸ்டெப்பு ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் பப்ளிஷிங். அதை எதுவுமே அவங்க செய்யலை. 24 தேர்தலுக்கு 8 மாதம் 9 மாதத்துக்கு முன்னாடி தாங்க அது வந்துச்சு. பெண்களுக்கான இடஒதுக்கீடு எல்லா கட்சியும் ஆதரிச்சது தான், திமுக உட்பட. எதுவுமே செய்யலை, ப்ராக்டிக்கலாக எதுவும் செய்யலை. 24 கூட்டணி ஆட்சி பிஜேபிக்கு. இப்போ 25, 26 செஞ்சுருக்கணும், அப்பவும் செய்யலை. இப்போ அவங்க கொண்டு வரும்போது லிங்க் பண்ணாங்க. அதை எம்பி நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுறதோட லிங்க் பண்ணாங்க. ஒரு வருஷத்துக்கு முந்தைய ஸ்டாலின் அதில் நமக்கு பாதகம் இருக்குன்னு சொன்னார். என்ன பாதகம்னா அஷூரன்ஸே இல்லாமல் எம்பி நம்பரை கூட்டினது தான் பாதகம். அப்போ பில் கொண்டு வரும்போது அஷூரன்ஸ் கொடுத்து கொண்டு வந்திருக்கலாம், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவ்வளோ சீட்டுன்னு. அப்படியும் கொண்டு வரல. ப்ராக்டிக்கலாக அப்படி கொண்டு வந்தாலுங்க அது செல்லாமல் தான் போகும் சுப்ரீம் கோர்ட்டில். என்ன காரணம்னா இந்தியாவில் நம்ம ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷன்லேருந்து இதை பார்க்கணும். டீலிமிட்டேஷனுங்கிறது தொகுதி நம்பரை கூட்டுறது மட்டும் இல்லை, தொகுதி பார்டரை மாற்றி அமைப்பது. இப்போ ஒரு பட்டியலினத்தோருக்கான ரிசர்வ் தொகுதி, பட்டியலினத்தோர் அதிகமாக இருக்கிற தொகுதியில் தானே நீங்கள் அது கொடுக்க முடியும். பெண்களுக்கான இடஒதுக்கீடும் பெண்களுக்கு பெண்கள் அதிகமாக இருக்கணும்ல அந்த பாராளுமன்ற தொகுதியில். அப்படின்னா ஒரு சென்சஸ் வேணும்ல. 51 டீலிமிட்டேஷனே சென்சஸ் முடியலங்கும் போது ஸ்பெஷலாக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து முடியாத சென்சஸ்க்கு தான் டீலிமிட்டேஷன் வந்துச்சுங்க. தொகுதி அமைப்பு. அப்போ இந்தியாவோட எலக்ட்ரல் மேப்பில் இன்னும் பாராளுமன்ற தொகுதி இந்தியா முழுதும் இன்னும் மாதிரி அப்படின்னு ஒரு வரையறை குத்து மதிப்பான வரையறை தான். அதுக்கு பிறகு அடுத்த சென்சஸில் அதை கரெக்ட் பண்ணிட்டோம். வரிசையாக சென்சஸ். அப்புறம் 71க்கு பிறகு ஒரு ஃப்ரீஸ் கொண்டு வந்துட்டோம். அதுக்கு பிறகு பல சென்சஸ், 11க்கு பிறகு சென்சஸ் நம்ம நடத்தலை. இதுதான் உண்மையான நிலைமை. இப்போ உண்மையிலேயே 11 சென்சஸ் படி நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் சரியாக வராது. என்ன காரணம்னா அதுக்கு பிறகு நிறைய மாறுபாடுகள் இருக்குது. பெண்களோட எண்ணிக்கை மாறி இருக்கும், பெண்கள் வேற இடங்களுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க, இன்டர்னல் மைக்ரேஷன் ஏற்பட்டிருக்கும். இன்றைய தேதிக்கு ஏதோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நாகர்கோவில் தொகுதி பெண்களின் எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிஜமா பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இல்லாமலும் இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட லேட்டஸ்ட் ஃபிகர் இல்லை. 26 நமக்கு சென்சஸ் நடந்து 27 ஃபிகர் கிடைக்கும். அதுபடி வைக்கிறது அதுதான் உண்மையான புத்திசாலித்தனம்.
ஆனா 2011 சென்சஸோட லிங்க் பண்ணாங்க. ஸோ நேச்சுரலா கட்சிகளை எதிர்த்தன. எதிர்க்கும் போது மசோதாவை தோற்கடிப்பதற்கு யார் தேவை? 3 கட்சி தேவைங்க. ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று திமுக, இன்னொன்று திரிணாமுல் காங்கிரஸ். ஏன்னா 3 கட்சியோட எம்பி எண்ணிக்கை நிறைய இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸுக்கு உண்மையிலேயே அவங்க எம்பிக்கள்ல பெண் எம்பிகள் 38% இருக்காங்க, ஏற்கனவே இருக்காங்க. 33% நீங்க கொடுத்து ஒன்னும் அவங்க உயர்த்த வேண்டியதே இல்லை. ராஜ்யசபால அவங்க ஏற்கனவே 1/3 கிராஸ் பண்ணி தான் திரிணாமுல் காங்கிரஸ் பெண் எம்பிகள் இருக்காங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி மசோதாவை பிஜேபியோட மசோதாவை தோற்கடிக்கணும்னா திமுக சப்போர்ட் தேவை. திமுகவுக்கு தமிழ்நாடு வெள்ளட்டுங்கிற அந்த கோஷத்தை கிளப்பணும்னா காங்கிரஸ் சப்போர்ட் தேவை. இப்படி ஆயிப்போச்சு. இதை உணர்ந்து நடந்திருக்க வேண்டியது பிஜேபி தான். கொண்டு வந்திருக்க வேணாங்களா? இப்போ 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு கொண்டு வர வேண்டியதானே? அப்ப அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்து தோத்து ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில டெலிபோன் கான்வர்சேஷனை கிரியேட் பண்ணிவிட்டது யாரு? பேசாமலே இருந்தாங்க. இந்த என்டையர் தேர்தல் பிரச்சாரத்திலையும் 2 தலைவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொலைபேசி உரையாடலே இல்லாம இருந்துச்சு. பாண்டிச்சேரியிலே இல்ல. பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் வேற. ஒவ்வொரு கூட்டணி கட்சி போட்டி போடுற தொகுதியிலே கூட்டணியில் இருக்க இன்னொரு கட்சி கண்டெஸ்ட் பண்ணுது. அவ்வளவு படுமோசமான அபத்தமான ஒரு கூட்டணி அங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் நான் சொன்னேன். விசிகா ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அப்ப டெலிபோன் தொடர்பு இருந்துச்சுன்னா அப்படியான நிலைமை வராது. இல்ல, வெட்ட வெளிச்சமா தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு 2 தலைவர்களும் டெலிபோன்ல பேசிக்கிட்டது எதனால்? பிஜேபியால. அப்போ என்ன பாலிடிக்ஸ்? அமித்ஷா, மோடி எல்லாம் பெரிய விற்பனர்களுங்க. அவங்களுக்கு தெரியாத அரசியலே கிடையாது. வியூக நிபுணர்கள். ஆத்தாடி அவங்கள மாதிரி உண்டா? என்ன வியூக நிபுணர் பண்ணாங்க? இல்ல, இப்ப எதிர்கட்சிகளை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பெண்களுக்கு எதிராக இருக்காங்க பாருங்க அப்படின்றதே அமித்ஷா பேசுறாருல. இது ஒரு வாய்ப்பு இல்ல. பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம் தான் கையில இருக்குங்க. அது கொடுத்துட வேண்டியதானே? யார் தடுத்தா? நீங்க அதை எதுக்கு எம்பி தொகுதி எண்ணிக்கை உயர்த்துவதோட நீங்க அதை லிங்க் பண்றீங்க? சரிங்க, எம்பி தொகுதி எண்ணிக்கையை உயர்த்தணும். உண்மையிலே உயர்த்தணுமா? மனசாட்சியை தொட்டு எல்லாரும் சொல்லுங்க. எம்பியால என்னங்க நன்மை? மக்களுக்கு ஏதாவது நேரடி பெனிஃபிட் இருக்கா? எனக்கு ரேஷன் கார்டு இல்லைங்க, நான் எம்பியை பார்த்து சொல்ல முடியுமா? எம்பி இந்தியா முழுவதுக்குமான சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்க அன்றாட பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியாது. அப்போ 10 லட்சம் பேருக்கு ஒரு ஆள் இருந்தா என்ன, 30 லட்சம் பேருக்கு ஒரு ஆள் இருந்தா என்ன? அது எப்படி 1 ஓட்டு 1 வேல்யூன்னு மாறும்? எதுக்கு எம்பி எண்ணிக்கை கூட்டணும்? அதுக்கு ஒரு நல்ல விளக்கம் சொல்லுங்க. சரி, உள்ளாட்சி பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும், நான் ஒத்துக்கிறேங்க. ஏன்னா என் வார்டு மெம்பரை தான் நான் போய் கடைசியில் பார்ப்பேன், என் கவுன்சிலர் தான் நான் போய் பார்ப்பேன். அது ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி எம்எல்ஏ எண்ணிக்கையை உயர்த்தணும். ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நம்ம தொகுதி எம்எல்ஏ யாருன்னாவது நமக்கு தெரியும். நம்ம தொகுதி எம்பியோட பேர் கூட நமக்கு தெரியாதுங்க. இந்தியால யாருக்கு தெரியும் சொல்லுங்க? வெட்டி செலவு. நீங்க தொகுதி எம்பி எண்ணிக்கையை கூட்டினீங்கன்னா ராஜ்யசபா எம்பி எண்ணிக்கையை கூட்டணும், அதுக்கேற்ற மாதிரி எம்எல்ஏ எண்ணிக்கையை கூட்டணும். எவ்வளவு செலவு வரும்? என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையாது. பிஜேபி என்ன நினைக்குது? எம்பி எண்ணிக்கையை கூட்டினா நார்த்ல இருக்கிற எம்பிக்களோட எண்ணிக்கை கூடும், தமிழ்நாடு ஓட்டு போடாது, கேரளா ஓட்டு போடாது, அதை விடுங்க, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. பீகார் ஓட்டு போடும், உத்தரப்பிரதேசம் ஓட்டு போடும். அங்கேயும் ஒரு தவறு இருக்குங்க. அதனாலதான் எனக்கு இந்த அமித்ஷா மோடியோட தேர்தல் சாமர்த்தியத்து பேர்ல எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. இப்போ ஒரு எம்பி தொகுதிங்க ரொம்ப பெருசா இருக்கு, சரி 30 லட்சம்னு வச்சுக்கோங்க மக்கள் தொகை. அதை 3ஆ மாத்துறீங்க, 10 லட்சமா மாத்துறீங்க அப்படின்னா அது பிஜேபிக்கு அட்வான்டேஜா இல்ல அதுல கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு அட்வான்டேஜா? அகிலேஷ் எடுத்துக்கிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள். பெரிய தொகுதியில வேலை பார்க்கும்போது நிறைய ரிசோர்ஸ் தேவை, சின்ன தொகுதியில வேலை பார்க்கும்போது ரிசோர்ஸ் கம்மியா இருந்தா போதும் இல்லையா? அப்போ ஒரு தொகுதியா வச்சு பிஜேபி ஜெயிக்கிறது இல்ல அந்த ஒரு தொகுதியை 3 தொகுதியா மாத்தி 2 தொகுதியில எதிர்கட்சி ஜெயிக்கிறது, எது நன்மை? அதாவது தென் மாநிலங்களோட பங்களிப்பு இல்லாம சட்டங்கள் நிறைவேறும். அது தனி கதை. அது எம்பி எண்ணிக்கையை உயர்த்துவதால் யாருக்கு லாபம்? மக்களுக்கு எந்த வகையான நன்மையும் இல்லைன்னு சொல்றீங்களா? மக்களுக்கு இருக்கலே நஷ்டம், மக்களுக்கு தான். என் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என் எம்பி வருவாரா? அதான் என்னோட கேள்விங்க, வேற ஒரு கேள்வியும் இல்லை.
ஏன் எம்எல்ஏ வரலாம். எம்பிக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதின்றது எம்பிக்கும் தராங்க. அவங்களும் என்ன தொகுதிகளுக்கான தொகுதி வளர்ச்சியை மேம்பாட்டு செய்றாங்க. நிதியில என்ன பண்றாங்கங்கிறதுனா அடுத்த கேள்விக்குறி. எம்எல்ஏ செஞ்சிருவாங்க. சரி, உண்மையிலே இந்தியால ஜனநாயகம் உயிரோடு இருக்கணும்னா உள்ளாட்சிகளை வலுப்படுத்துங்க. உள்ளாட்சிகளுக்கு அதிக அதிகாரம் கொடுங்க. உள்ளாட்சி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே நம்ப கூடாதுன்றனா. நீங்க கவுண்டி சிஸ்டம், நான் யூஎஸ்ல ஜேர்னலிசம் எல்லாம் பண்ணும்போது கவுண்டி சிஸ்டம் ரொம்ப ஸ்டடி பண்ணேன். ஒரு கவுண்டிலே தங்கி இருந்தேன். அது வந்து ரொம்ப உயிர் துடிப்போடு இருக்கும். என்னன்னா சில சட்டங்கள், லோக்கல் சட்டங்களை கவுண்டியே நிறைவேற்றலாம். இப்ப நம்ம கவுன்சில், நம்மளோட கவுன்சில்னு எடுத்துங்களா, கொஞ்சம் பெருசு. அதை விட நம்ம கவுன்சில்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. 4 ஸ்கூல் இருக்குங்க. ஸ்கூல் பக்கத்துல நமக்கு டிராபிக் இஷ்யூஸ் இருக்கு. நம்ம ஒரு லோக்கல் லா போட்டு அதை தீக்கலாம். இந்தியாவில் சாத்தியமா? அல்டிமேட்டா நான் வாழ்ற இடத்துல வந்து எனக்கு வசதி, என்னோட சேஃப்டி அதான எனக்கு முக்கியம். ஒரு செய்திங்க, ஒரு பெரிய விருதுநகர்ல வெடி விபத்து. நம்ம படிக்கிறவங்க உயிரிழந்தவர்களை நினைக்கும் போது கவலையா இருக்கு. ஆனா அதே மாதிரியான ஒரு தொழிற்சாலையை நம்ம வேற நமக்கு நம்ம வசிக்கிற இடத்துக்கு பக்கத்துல, இப்ப உதாரணமா நீங்க ரெட் ஹில்ஸ் ஏரியால இருக்கீங்க. உங்க ரெட் ஹில்ஸ் ஏரியாவுக்கு பக்கத்துல கொண்டு வரதுக்கு நீங்க ஒத்துக்கிடுவீங்களா? இந்தியாவில் இருக்க சட்டப்படி நினைச்சா கொண்டு வந்துடலாம். ஆனா அமெரிக்கால கவுண்டி ஜனநாயகத்துல வந்து அப்படி கொண்டு வர முடியாது. ரெட் ஹில்ஸ் கவுண்டி முடிவு பண்ணா தான் வரும். இங்க நம்ம வச்சிருக்கிறோம் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துல பஞ்சாயத்துகளுக்கு அதிக அதிகாரம் கொடுத்திருக்கிறோம். அப்படின்னா கிராம சபை அதிகாரம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். கிராம சபை அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டோட உயர்ந்தது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் நம்ம தீர்மானம் போட்டு எங்க வந்து அதை வந்து அமல்படுத்துறாங்க? ஜல்லிக்கட்டு காலத்துல கிராம சபை எல்லாம் தீர்மானம் போடுச்சுங்க, ஜல்லிக்கட்டு வேணும்னு. மத்திய அரசாங்கம் ஒத்துக்கிடுச்சா அது? அப்போ எம்பி எண்ணிக்கையை பெருக்கிறதுனால இந்தியாவுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? செலவுக்கு செலவுங்க, குழப்பத்துக்கு குழப்பம். அது போக பிஜேபியோட கால்குலேஷனும் ராங்கு. என்னன்னா அது நிறைய உயர்த்தலாம், நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் 2029 நினைக்கிறாங்கல்ல, அதுவே தப்பு. ஒரு எம்பியா வச்சிருந்தீங்கன்னா பிஜேபி ஜெயிக்கிற வாய்ப்பு கூட. ஒரு எம்பியை 3 எம்பியா வச்சீங்கன்னா பிஜேபி ஜெயிக்கிற வாய்ப்பு குறைவு. மேத்தமெட்டிக்கல் ப்ராபபிலிட்டி யோசிச்சு பாருங்க. அப்போ இது ஒரு முட்டாள்தனமான விஷயங்க. ஆக்சுவலா இந்த டோட்டல் டிஸ்கஷன் இதுக்கு ஒரு 3 நாள் பார்லிமெண்ட், 3 நாளுக்கான செலவு, 2 மாநிலத்துல தேர்தல் நடக்கு, எல்லா எம்பியும் டெல்லியில போய் உட்கார்ந்து இருந்தாங்க. அவனுக்கு எலெக்ஷன் டியூட்டி இருக்குல்ல, எம்பி மக்களுக்கு நன்மை செய்யட்டாலும் தேர்தல் வேலை பார்ப்பான்ல, அது நஷ்டம். எல்லாத்தையும் தாண்டி இவங்க கணக்கு ஃபெயிலியர். நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் சண்டைக்கோழியா இருந்தாங்களே, அவங்களை எப்படியாவது சமரசம் பண்ணி வைக்கணும்னு யாரப்பா அமித்ஷாவுக்கு ஐடியா கொடுத்தான்னு யோசிச்சேன். அப்ப சண்டைக்கோழி ஏன் ஒரே மேடையில ஏறலங்கிற கேள்விக்கான ஒரே விட என்னன்னா, ஏற்கனவே அவங்கவுங்க ப்ரோக்ராமை பிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதை கேன்சல் பண்ணணும். நாளைக்கு வந்து ஆக்சுவலா முடியுது, தேர்தல் பிரச்சாரம் முடியுது. நாளைக்கு வந்து 2 தலைவர்கள் சேர்ந்து பிரச்சாரம் பண்றதெல்லாம் ரொம்ப கடினம், டைம் பத்தாது, பல குழப்பங்கள். இன்னும் சொல்ல போனா தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கு நமக்கு பெர்மிஷன் தரதுக்கான சில நடைமுறை சிக்கல்கள். ஸோ லாஸ்ட் மினிட் எஃபர்ட் பாசிபிள் இல்லை. பட் ராகுல் காந்தி 2 வாட்டியோ 3 வாட்டியோ வராரு, ரைட்டு. காங்கிரஸ் கட்சினாப்புல எத்தனை சீட்டு ஜெயிச்சிரும் தமிழ்நாட்டில்? 28 ஜெயிச்சிருவாங்களா? இல்ல, போன முறை 18 ஜெயிச்சாங்களா சார்? 25 கொடுத்து 25க்கு 18 ஸ்ட்ரைக் ரேட்டு. அதே ஸ்ட்ரைக் ரேட்டை இப்போ அப்ளை பண்ணா 28க்கு எத்தனை கிடைக்கும்? 10 தோத்துருவாங்கல்ல. அதுக்கு பிறகு என்ன ஆகும்? ராகுல் காந்திக்கு 2029 தேர்தலில் கூட்டணியை மாத்தலான்னு எண்ணம் இருந்தா, தமிழ்நாட்டில் 2026 தேர்தலோட ஓட்டிங் ஃபிகரை வச்சு தானே அவர் அந்த சிந்தனையை செயல்படுத்தணும். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்லை மாணிக்கம் தாகூரோ 2026 கூட்டணி அது எப்படியோ ஒளிஞ்சு போச்சுங்க, 29ல நம்ம வந்து விஜயோட கூட்டணி வைப்போம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா, விஜய்க்கு வந்து உதாரணமா 10% 15% ஓட்டு கிடைச்சிருச்சுன்னு வைங்க. ராகுல் காந்தி வந்து விஜயோட கூட்டணி 29 தேர்தலில் போன தடவை 40 சீட்டு மொத்தமா வந்து இந்தியா பிளாக்ல இருந்துச்சு. தமிழ்நாட்டு 40 சீட்டு, 10 சீட்டு காங்கிரஸ். அந்த 40 சீட்டு இருந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல உங்களால ஒரு சக்சஸ் பண்ண முடிஞ்சது. 29ல மட்டும் அந்த ரிஸ்கை நீங்க எப்படி எடுப்பீங்க? 26 தேர்தல் கூட உங்களுக்கு சட்டமன்ற தேர்தல், 29 பாராளுமன்ற தேர்தல். ராகுல் காந்தி பிரதமர் ஆறாரோ இல்லையோ, அவர் வாங்கி இருக்கிற 99 சீட்டுக்கு தாண்டி வரணும்ல. ஒரு 150 சீட்டாவது ஜெயிக்கணும்ல காங்கிரஸ் கட்சி.
அப்போ 10 தோல்வி பழனிசாமி சொல்ற மாதிரி 4 தோல்வி ராகுல் காந்தின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? எத்தனை வாட்டி தோத்துட்டாருங்க அவரு? அப்பனாப்புல என்ன முடிவு எடுக்க முடியும்னு நான் கேட்கிறேன். 29 தேர்தலுக்குனாப்புல நீங்க என்ன முடிவு எடுத்துருவீங்க? சரி, காங்கிரஸ் கட்சி வளரணும்னா ஒரே வழி, தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்லன்னு அவங்க தொடர்ந்து தனியா போட்டி போடணும். அதுக்கு அவங்க தயாரா இருக்காங்களா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி? இப்ப தேஜஸ்வி வந்து ஸ்டாலினை சந்திச்சுட்டு போறாரு. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து குளத்தூர்ல பிரச்சாரம் பண்றாரு. அப்ப அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கிற பாஜக அல்லாத தலைவர்கள் வந்து இப்ப இந்தியா கூட்டணியில இருக்கிற தலைவர்கள் வந்து ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்கும் போது அதுல ராகுல் காந்தி முரண்டு பிடிக்கிறாருன்ற ஒரு இமேஜ் இருக்குல்ல, அது உண்மைதாங்க. அவரு முரண்டு தான் பிடிக்கிறாரு. ரொம்ப முரண்டா இருந்தவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அமித்ஷா சேர்க்க பார்த்தாரு. அமித்ஷாவையும் தாண்டி முரண்டு பிடிக்கிறாரு. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து எப்படியாவது ராகுல் காந்தி ஸ்டாலின் சமரசமா போயிடணும், அதான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. பாவம் நல்லவங்க. ராகுல் வந்து அதையும் தாண்டாரு, அதான் சிக்கல். அப்ப எதுல அவர் சரி, தேர்தல் முடிவுல திமுக 150ல இருந்து 180 இடம் ஜெயிக்குங்க, நீங்க மாற்றுக்கருத்தே வைக்க வேண்டாம். மினிமம் 150, மேக்சிமம் 180. அப்ப திமுகவே 130 140 ஜெயிச்சிச்சுன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 10 தான் ஜெயிக்கணும். திமுக சொல்றாங்க, திமுக அலையன்ஸ் சொல்றேன். திமுக அலையன்ஸ் 150ல இருந்து 180. 180 ஜெயிச்சாங்கன்னா அலையன்ஸ் பார்ட்டிஸ்க்கு நிறைய பார்ட்டிஸ் ஜெயிக்கிற வாய்ப்பு வரும். 150 தான் ஜெயிச்சாங்கன்னா அலையன்ஸ் பார்ட்டி ஜெயிக்கிற வாய்ப்பு குறையும். அப்போ எல்லா அலையன்ஸும் ரீடர் ஆகும். பெரிய அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டு குறைய போற கட்சி காங்கிரஸ் தான். பிசிகே 8 தான், தேமுதிக 10 தான். ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 8 தொகுதியில வந்து ஒரு 60-70% எடுத்தா கூட விசிகே எம்எல்ஏக்கள் பழைய லெவலுக்கு போயிடுவாங்க. அவங்களோட இப்ப 2021 சட்டமன்றத்தில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தாங்களோ அந்த லெவலுக்கு அவங்க போயிடுவாங்க. தேமுதிக 0 எம்எல்ஏல இருக்கு 2021. ஒரு 5 எம்எல்ஏ தேமுதிக எம்எல்ஏ போய் உட்கார்ந்தா கூட அவங்களுக்கு லாபம் தான் இல்லையா? போன சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லைங்க. 5 எம்எல்ஏ தான் தேமுதிக எம்எல்ஏனா லாபம். ஆனா காங்கிரஸ் கட்சி 18 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. 18ல 1 குறைஞ்சா கூட நஷ்டம். சிட்டிங் எம்எல்ஏ எண்ணிக்கை 18. அப்போ யாரு ரொம்ப இறங்கி வந்து இங்க இணக்கம் காட்டணும்? யாருக்கு இழப்பு அதிகம்? காங்கிரஸ் தான் காட்டணும். அவ்வளவு தூரம் பிஜேபி முயற்சி பண்ண பிறகும் காட்ட மாட்டேன்றாங்கல்ல. போங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு அவரு செல்வ பெருந்தகை வீட்டுல ரைடு, ராகுல் காந்தி வர நேரத்துல என்ன முடக்குறாங்கன்னு சொல்றாரு. அதுல ஏதாவது ஒரு உள்ளடி அரசியல் இருக்கா? ரெய்டு வந்து என்னென்ன துறையெல்லாம் சேர்ந்து ரெய்டு பண்ணாங்க? செந்தில் பாலாஜியோட கோயம்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில கேஷ் பிடிபட்டு இன்னைக்கு அது வீடியோக்கெல்லாம் ஓடிட்டு இருக்குங்க காலையில இருந்து. திமுக சார்பாக கொடுக்கப்பட்ட பணம் தான் அப்படின்னு தெளிவாகவே தெரியுது. அதிமுக சார்பாக எங்க கிராமத்துல எல்லாம் 500 ரூபா கொடுத்தாச்சு, நேரத்தே கொடுத்தாச்சு. பிடிபட்ட இடம் அப்படின்னா அல்லது இப்போ ஒரு ரெய்டு நடக்கிற இடம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா கட்சிகள்லையுமே ஏதாவது ஒரு வகையில் அதில் பாதிப்பு இருக்கு. அப்போ முடக்க சதி அப்படின்னு நான் பார்க்கலைங்க. முடக்க சதி செஞ்சாலும் முறியடிக்க வேண்டிய நிலைமையில் தான் நீங்க இருக்கீங்க. அப்போ பிஜேபி முடக்க சதி செய்யணும் முந்தையே நம்ம சொல்லலையா? ஏங்க, பிஜேபி என்ன வேணாலும் செய்யும் அப்படிங்கிறது தான் 1.5 வருஷமா சொல்லிட்டு தானே இருக்காங்க எல்லாரும். அப்ப அதை எதிர்பார்த்து இருக்க வேண்டிய கடமை யாருக்கு? ஏன் செல்வ பெருந்தகை இப்படி சொல்றாரு முடக்க சதின்னு? அவரு காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தலுக்கு பிறகு நான் தலைவரா இல்லைங்கன்னு யாருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்படி எழுதி கொடுத்துட்டாருன்னு வேற சொல்றாங்க. அது எனக்கு உண்மை என்னன்னு தெரியாது. அப்ப அவருக்கே ஒரு அனுதாபம் தேடுறாரு. ஒரு ரெய்டு நடக்குங்க, ரெய்டு நடந்த நாளைக்கே தூக்கி உங்களை உள்ள போட்டு ஐஸ் கட்டியில உட்கார வைக்க போறதெல்லாம் கிடையாது. இன்கம் டாக்ஸ் ரெய்டுனா அதுல ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குங்க. இன்கம் டாக்ஸ் வாரண்ட்டை இன்கம் டாக்ஸோட உயர் அதிகாரிகளே இஷ்யூ பண்ணிடுவாங்க ரெய்டு பண்றதுக்கு. இடி ரெய்டுனா அதுல ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். முதல்ல எஃப்ஐஆர் செல்வ பெருந்தகை பேர்ல கிடையாது. ஸோ இடி நேரடியாக இதில் சம்மந்தப்படுற மாதிரி தெரியல. ஐடி ரெய்டு பண்ணும்போது ஐடி என்ன பண்ணணும்னா இடியை துணக்கழிச்சுக்கிடும். இடி ரெய்டு வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பா முதல்ல ஒரு அஃபென்ஸ் இருக்கணுங்க, பிரைமரி அஃபென்ஸ் ஒன்று இருக்கணும். அது இல்லாமல் நீங்க ரெய்டு பண்ணி பிரயோஜனமே இல்லை. அதுக்கு எஃப்ஐஆர் இருக்கணும். ஐடி ரெய்டு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க, ஏன்னா அது ப்ரொசீஜர் பேஸ்டு. தேர்தல் ரெய்டு
அதை பணம் வச்சிருந்தாரு, அது வேற விஷயங்க. அது நடந்துகிட்டே தான் இருக்கும். தேர்தல் ரத்துல போய் முடியும். தேர்தல் ரத்தம் ஆகலையா? 2016 தேர்தல் ரத்தம் ஆகலையா? 2 தேர்தல் ஜெயலலிதா ஜெயிச்ச பிறகு அதான் எனக்கு ஆர்கே நகர் இப்ப தானங்க ஒரு தடவை ஆச்சு, டிடிவி நிற்கும் போது. அது ஆகுங்க, அது 2-3 ஆகும். என்ன காரணம்னா இங்க எல்லா கட்சியும் பணம் கொடுக்குது. ஜனங்க பணத்தை வாங்கிட்டு அந்த கட்சிக்கா ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாதுங்க. 2000 ரூபா வருது, 2500 ரூபா வருது மொத்தமா. அதுக்கு பிறகு நமக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போடுறோம். பணம் வாங்கின விசுவாசத்துக்கு ஓட்டு போடுறதே இல்ல, நிஜமாவே இல்ல. ஆனாலும் ஏன் கட்சிகள் பணம் கொடுக்குது அப்படின்னா, பணம் கொடுக்கலன்னா தோத்துருவோமோங்கிற பயம் வந்துருச்சு. அப்போ எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தா இந்த பண நடமாட்டத்தை தடுத்துட முடியாதா? அனைத்து கட்சி கூட்டம் எத்தனையோ கூட்டம் நடத்துறீங்கல்ல, தேர்தலில் பணமே கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்திருக்கீங்களா? அப்ப இது ஜனநாயகத்தோட ஒரு மோசமான விளைவு. எங்க காலத்துல கிடையாதுங்க. 67 காங்கிரஸ் திமுக அப்படியான ஒரு காலகட்டங்க, அண்ணா காலகட்டம் கிடையாதுங்க. பின்னாடி 2 ரூபா 10 ரூபா கொடுத்ததாக கேள்விப்படுவோம். ஆர்கனைஸ்டா பணம் கொடுக்க ஆரம்பிச்சதெல்லாம் இப்ப தாங்க. ஒரு 20 வருஷம் 30 வருஷமா ரொம்ப அதிகம். அழகிரியோட திருமங்கலம் ஃபார்முலா, ஜெயலலிதாமாவோட சங்கரன் கோயில் ஃபார்முலான்னு ஃபார்முலாக்களா மாறிடுச்சு. செந்தில் பாலாஜியோட ஃபார்முலான்னு எல்லாம் ஃபார்முலாக்களா மாறிடுச்சு. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை எல்லா ஜனநாயக ரீதியிலான எல்லா கட்சிக்கும் இருக்கு. ஆனா அப்படி நம்ம செய்யறது இல்லை. அப்ப ரைடு நடக்கத்தான் செய்யும். தேர்தல் நேரத்துல பணம் நடமாட்டோம்னா ரைடு நடக்கத்தான் செய்யும், வேற வழியே கிடையாதுங்களா? ஏங்க கண்டெய்னர் லாரி பல கோடி ரூபா பணத்தோட பிடிச்சிங்க, எங்கெங்க இருக்கு இப்ப இந்த கண்டெய்னர் லாரி? பணம் என்னாச்சு? கண்டெய்னர்ல இருந்த பணம் என்னாச்சு? வெறும் பரபரப்பு செய்தியோட இது முடிஞ்சு போயிருது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் குற்றம் சாட்டுவாங்க. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எல்லாமே இது அமைதியா போயிருது. முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது நம்ம அனைவரின் கடமை. பணம் வேண்டான்னு ஜனங்க சொல்றதே இல்லைங்க. என்ன காரணம்னா, அவனாம கொண்டு வந்து பணத்தை கொடுக்குறாயா, நமக்கு என்ன வந்து எடுக்கு, நம்ம இஷ்டத்தானே ஓட்டு போடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஊர்ல அப்படித்தாங்க சொல்றாங்க. அவங்களா வந்து கொடுக்குறாங்க, வேணான்னுலாம் சொல்ல முடியாது. வர்ற பணத்தை வேணான்னு யார் சொல்றா? யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அது நாங்க எங்க இஷ்டத்தான் ஓட்டு போடுவோம். நம்ம கட்சிகள் இந்த கடமையை உணரணும், அது உணர மறுக்கிறாங்க. அது ரெய்டெல்லாம் வெறும் பரபரப்பு செய்தியாவே முடிஞ்சிருதுங்க. விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு நடக்கும்போது கட்டுக்கட்டா ஆவணத்தை எல்லாம் தூக்கி வெளியில போட்டாங்க. சுகாதாரத்துறை மந்திரி 2017. அதெல்லாம் லைவா டிவியில போட்டோம். அவரே பேப்பரை கசக்கி வெளியே போட்டார். அவரே பேப்பரை அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கிறது தான் என் கேள்வி. ரைட்டுங்க, போட்டாரு, எல்லாம் ரைட்டு. அவர் அமைச்சரா இருந்தாரு, அப்புறமும் 4 வருஷம் அமைச்சராக தான் தொடர்ந்தாரு. இந்த இன்னைக்கும் விராலிமலையில் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. 2021 ஜெயிச்சுட்டாரு, இப்பவும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தாங்க இருக்கு. அதுக்கு பிறகு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை நம்ம எடுத்திருக்கிறோம்? நடவடிக்கை எடுத்து 10 பேர் தூக்கி உள்ள போட்டு குத்துங்க ஏஜமா, அப்பதானே அவனுக்கு புத்தி வரும். நீங்க என்ன பண்றீங்க? அப்ப இதை பத்தி பேசுற அருகதை யாருக்கும் கிடையாது. தேர்தல் முடிவுகள் இப்படி இருக்கு, இப்படி போகுது. ஏன் பல கட்சிகள் இப்போ விஜய் 200 சீட்டு இலக்குன்றாரு முதலமைச்சர். 200 சீட்டு இலக்க வந்து குலைக்கிறது யாருன்னா விஜய். ஒரு வகையில பார்த்தா அவர் வாங்குற ஓட்டு அது யாருக்கு பாதகம், யாருக்கு நஷ்டம், யாருக்கு சாதகம், இது தெரியல, கணக்கு தெரியல. இப்போ ஓவராலா குத்துமதிப்பா நம்ம ஒரு கணக்கு போடுறோம். இந்த குத்துமதிப்பான கணக்குல திருப்பி திமுக ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா தெரியுது. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.